வள்ளல் பெருமான் சிதம்பரத்தில் செய்த சொற்பொழிவு ஒன்றில் தம்மை தூற்றியதாகவும் அவரும் அவரோடு சேர்ந்தவர்களும் தம்மை அடிக்க திட்டமிட்டதாகவும் கடலூர் மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்தில் 1869 ஆண்டில் ஆறுமுக நாவலர் ஒரு குற்ற வழக்கு தொடுத்தார். வழக்கு நாளில் நீதிமன்றத்தில் பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவனின் மூத்த பிள்ளை சாகா தலைவன், பெரும் புண்ணியவான், கண்ணியமே வடிவானவன், சத்தியமே வடிவான பெருமானார் மன்றத்திற்குள் நுழைந்தார். அமர்ந்திருந்தோரெல்லாம் எழுந்து நின்று கைகூப்பினர். நாவலரும் எழுந்து நின்று கைகூப்பினார். வழக்கு விசாரணை தொடங்கியது. நீதிபதி ஆறுமுக நாவலரை நோக்கி, வாதியாகிய நீர் பிரதிவாதி நுழைந்தபோது எழுந்து நின்று வணங்கியது ஏன் என்றார். நாவலர், பெரியவர் வருகிறாரே என்று எழுந்து நின்றேன் என்றார். அதற்கு நீதிபதி, பிரதிவாதியை பெரியவர் என்று நீரே ஒப்புக்கொள்கின்றீர். வழக்கு தொடுத்த நீர் உமது கட்சி உண்மையாயிருக்கும் பட்சத்தில் பிரதிவாதியை கண்டு எழுந்து நிற்க வேண்டாமே. உமது கட்சியில் உண்மை இல்லை என்பது உமது செய்கையாலேயே தெளிவாகிவிட்டது. ஆகவே வழக்கை தள்ளுபடி செய்கின்றோம் என்று தீர்ப்பளித்தார். ஆம், வஞ்சகர் அஞ்சினர், வாய்மூடி சென்றனர். வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர். தஞ்சம் எமக்கருள் சாமி நீ என்றனர். சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் என்ற பாடலுக்கு இணங்க இந்த நிகழ்வு அரங்கேறி நின்றது. பெருமானாருடைய உயரிய கொள்கையும் சத்தியமும் அங்கு வென்று நின்றது. சன்மார்க்கிகளே, துணிந்து நில்லுங்கள். வள்ளலின் மார்க்கத்தை பிறரிடம் பணிந்து சொல்லுங்கள். சாகா மார்க்கம் எங்கள் மார்க்கம் என்று, சாகா தலைவன் நம் தலைவன் என்று முரசு கொட்டி சொல்லுங்கள்.